رسول الله சென்னை எழும்பூரில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் புனித ரமலான் இஃப்தார் நோன்பு திறப்பு விழா தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புனித ரமலான் இஃப்தார் நோன்பு சென்னை எழும்பூரிலே கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளுக்கு இஸ்லாமிய மக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேடையில் வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேடையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ படத்திற்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவருடைய திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செய்து தற்போது இஸ்லாமியர்களுடைய முறைப்படி அவர் இந்த தொப்பியை அணிந்து அவருடைய இருக்கையிலே அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய பெருமக்கள், அதே போன்று தலைமை ஆட்சி உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக லத்தீப் ஷரீப், அதே போன்று ஹாரன் ரஃபி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த ஷேக் தாவூத், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளர் இருக்கக்கூடிய டாக்டர் தமிழ்மகன் ஹுசேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் SP வேலுமணி, ஜனாப் சாஜி ஆற்காடு இளவரசர் முகமது அலி, ஜனாப் சாஜி முகமது அப்தர் ஹலீஃபா அமீர், அதே போன்ற கலிஃபா மஸ்தான் சாஜி பாதரி, அல்ஹாஜ் சயீத் மசூருதீன், அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா, SDP கட்சியுடைய மாநில செயலாளர் நெல்லை முபாரக், புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், மாவட்ட செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் தற்பொழுது இங்கே இந்த புனித ரமலானுடைய நோன்பு திறப்பதற்காக திறந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த ரமலான் நோன்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்த இஸ்லாமிய மக்களுடைய புனித நாளாக இருக்கக்கூடிய இந்த ரமலான் நோன்பு திறக்கப்படுவது வழக்கமான ஒரு நிகழ்வு. அதனுடைய அடிப்படையிலே இந்த ஏற்பாடுகள் சிறப்பு ஏற்பாடுகளாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய பெருமக்கள், அதே போன்று சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களுடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏராளமானோர் இங்கு திறந்திருக்கிறார்கள். அவருக்கு சிறப்பான முறையில் இந்த ரமலான் நோன்பு திறப்பதற்கான இந்த உணவு, குறிப்பாக அவர்களுக்கு தேவையான அந்த பிரியாணி, அதே போன்ற கஞ்சி, அதற்கு இருக்கக்கூடிய அந்த குளிர்பானங்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு ஒவ்வொருடைய இருக்கையிலும் நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது.